ஹாய், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா படிக்கலாமா வேணாமா, பே இருக்கா இல்லையான்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது படிக்கலாமா வேணாமான்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிக்கலாமா வேணாமான்றது தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அது என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்ளமானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிப்ளமோன்றது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ், ஓகேங்களா? 3 இயர்ஸ் கோர்ஸ் மீன்ஸ் நீங்கள் பிஎஸ்சிலாம் படிப்பீங்களா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் படிப்பீங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3 வருஷம் படிக்கிற மாதிரிக்க. அதே மாதிரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் 3 வருஷம் படிக்கிற மாதிரிக்க கோர்ஸ்னால் அது டிப்ளமோ தான். இப்போ இன்ஜினியரிங் எப்படி 4 இயர்ஸ் இருக்கா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோவில் படிப்போம். டிப்ளமோவில் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும் தான். ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வரும். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிபிள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் தான் வரும். 4 செம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பரு, 2 செம்மு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ நானும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் ட்ரிபிள் முடித்தவன் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு எல்லா A to Z எல்லாமே தெரியும். இது படிக்கலாமா வேணாமா அப்படின்றது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோனா இதுதான் 3 இயர்ஸ் கோர்ஸு. அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருமா சொல்லியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் இ. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே இன்ஜினியரிங்கில் இருக்குல்ல, அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிப்ளமோலேயும் வரும். நான் அங்கே என்னென்ன சொன்னனோ அது எல்லாமே இங்கேயும் வரும். இசி வரும், அதே மாதிரிக்கே வந்து ட்ரிபிள் இ வரும், அப்புறம் சிஎஸ் வரும், மெக்கானிக்கல் வரும், எல்லாமே இருக்குது. டிப்ளமோவில் நான் இன்னும் சொல்லாத நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இன்ஜினியரிங்கில் எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே டிப்ளமோலேயே இருக்குது. சில பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 4 இயர்ஸ்லாம் படிக்க முடியாது தலை, நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் மட்டும் படிக்கிறேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு டிகிரிக்கு படிக்கணுன்றதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சில பசங்க வந்து நினப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் டிப்ளமோ எடுத்து படிக்கலாம். அது வந்து ஒரு டிகிரி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன்ப்பா, அதுக்கு வந்து ஏதோ நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிப்ளமோ படிச்சிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மெக்கானிக்கல் ஷாப் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம். அதில் வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாகவும் வந்துடும், ப்ராக்டிக்கலாகவும் வந்துடும். ஸோ ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்கு வந்து அது டிப்ளமோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ளமோவோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்கல்வினா என்னது அப்படின்னா, நம்ம அந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நம்ம ஒரு சொந்தமாக கூட தொழில் பண்ணலாம். அந்த மாதிரிக்கே தான், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ளமோவுக்கு இன்னொரு பேர் தொழிற்கல்வின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது படிச்சிங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் இருக்குது, டிப்ளமோ நர்சிங்னு இருக்குது. ஸோ டிஎன்ஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸு. இப்போது டிப்ளமோவில் எப்படி பசங்களுக்கு மெக்கானிக்கலி எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி போய் இருக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது. பியூட்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி மெடிக்கல் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. A to Z எல்லாமே டிப்ளமோலேயும் இருக்குது, இன்ஜினியரிங்கில் இருக்குது, பிஎஸ்சிலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அது வேணுமா வேணாமான்றது தான் முக்கியம். இப்போது டிப்ளமோ படிக்கலாமா வேணாமா அப்படின்னா, இது வந்து டிப்ளமோ வந்து படிக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. இப்போது 10th முடிச்சுட்டு எனக்கு எதுவும் படிக்க பிடிக்கலப்பா, எனக்கு 11th 12th போக பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிப்ளமோ எடுத்து படிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இதில் சில பேர் வந்து 12th முடித்ததுக்கப்புறம் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு நினைப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து படிக்கணும், படிக்கலாமா வேணாமான்றது, ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தா நீங்கள் இப்போ டேரெக்டாக படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு 12th முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு நிறையா வேஸ் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து டிப்ளமோ சைடு போயிடாமல் நீங்கள் யோசித்து பார்த்து டிப்ளமோ சைடு போங்க. டிப்ளமோ சைடு ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியனு, ஒரு லேபர் அந்த ரேஞ்சில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஇ படித்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக்கு.
ஸோ இது நீங்கள் அங்கே எனக்கு அப்படிலாம் வேணாப்பா, நான் கம்பெனி சைட்லாம் போக மாட்டேன், நான் பர்சனலாக வந்து நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் வைக்க போகிறேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டிப்ளமோ எடுத்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 இயர்ஸ்னால் படித்து முடிச்சோடனே உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் எதாவது ட்ரை பண்ணனாலும் பண்ணலாம், இந்த பர்சனலாக ஏதாவது தொழில் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை கம்பெனி போகிறனாலும் போய்க்கலாம். ஸோ கம்பெனி போனீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து கம்பெனி சைடு போனீங்கன்னா இந்த மாதிரிக்கு தான் நடக்கும். ஏன்னா நமக்கு மேலே இன்ஜினியரிங் படித்த பசங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கள் இருப்பாங்க, இந்த மாதிரிக்கெலாம் நிறைய இருக்குது. நம்ம படிப்பு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் போவோம், ஸோ மேலே போக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு, டிப்ளமோனா இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டிகிரிக்காக படிக்கிறேன் அப்படின்னாலும் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிப்ளமோவில் எவ்வளோ ஃபீஸ் வரும் இப்போன்னு கேட்குறீங்களா? ஏன்னா கேட்குது இப்போ நீங்கள் கேட்குறது. ஸோ அது எவ்வளோ வரும் அப்படின்னா, இப்போது இன்ஜினியரிங்கில் நீங்கள் வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா அதே அதில் வந்து முக்கால்வாசி தான் இதில் இருக்கும். சில காலேஜை பொறுத்து கூடும் குறையும், ஓகேங்களா? இப்போ நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20க்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோன்னு தெரியல, 35 அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு போய்க்கிருக்கும். ஒவ்வொரு காலேஜ் பெரிய காலேஜாக இருந்தால் 40 வரைக்கும் கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. சில சின்ன காலேஜ்னால் உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாக்குள்ளேயே முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீஸ் வைஸாக வந்து பார்க்குறப்ப வந்து டிப்ளமோ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபீஸும் கம்மி. ஸோ நல்ல கோச்சிங்கும் இருக்கும். இதில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு டிப்ளமோ படித்தா என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்ச மாதிரிக்கு தான். இப்போ நான் ட்ரிபிள் இ படித்தனால ட்ரிபிள் இயை பற்றி தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அதனால் ட்ரிபிள் இயை வச்சு சொல்கிறேன். இப்போ ட்ரிபிள் இ நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேப் வந்துடும். ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்புன்னு ஒரு லேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயரில் மெஷின்ஸ் 1 மெஷின்ஸ் 2ன்ற மாதிரிக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் லேப் தனித்தனி லேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு லேப் இருக்குது. ஸோ அது மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேப் இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மிஷின்ஸ் லேப் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு லேப் இருக்குது. அது பேர் சரியாக சப்ஜெக்ட் நேம் தெரில, ஆனால் இந்த மாதிரிக்கு லேப்லாம் நான் போயிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லேப் இருக்குது. அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் நல்லா கோச்சிங் நல்லா கொடுத்தாங்க. இந்த இப்போ மோட்ருலாம் இருக்குதுன்னா மோட்ரை பற்றி இன்டெப்த்தாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான சாரு. ஸோ நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் டிப்ளமோ படிச்சிங்கன்னா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேரதுக்கு முன்னாடி பசங்கள்ட்டலாம் கேட்டுட்டு சேருங்க. ஒரு காலேஜுக்கு சேர போகிறீங்கன்னா அங்கே படிக்கிற பசங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எப்படி ஏது அதை பற்றி கேட்டுட்டு சேருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு, ஓகேங்களா? இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரிக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் ஃபேஸ் பண்ண எல்லாமே நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.